அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல செய்தியா பார்த்தோம்னா, நமக்கு விக்டிமாலஜி ப்ரொஃபஸருக்கு வந்து ஒரு அவார்ட் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்க்குறோம். எதுக்காக பார்க்குறோம்ன்றது சொல்றோம். ஹான்ஸ் வான் ஹென்டிங் அவார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஹான்ஸ் வான் ஹென்டிங் அவார்ட் அப்படிங்கிற இந்த அவார்ட் யாரு குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்ல்ட் சொசைட்டி ஆஃப் விக்டிமாலஜி அப்படிங்கிற இந்த ஒரு என்ஜிஓ தான் நமக்கு குடுக்குறாங்க. யாருக்கு குடுத்துருக்காங்கன்னா, இவருக்கு தான் குடுத்துருக்காங்க. சொக்கலிங்கம் அவர்களுக்கு. ஓகேவா? எதனால பார்க்கணும் அப்படின்னா, ஹி இஸ் செட் டு பி தி ஃபர்ஸ்ட் இந்தியன் சூசன் ஃபார் த அவார்ட். முதல்ல ஒரு இந்தியனுக்கு இந்த அவார்டு இப்பதான் குடுக்குறாங்களாம். ஓகேவா? அதனால தான் ஸோ சிக்னிஃபிகன்ட்டா இல்லனாலும் ஃபர்ஸ்ட் இந்தியனுக்கு குடுக்குறாங்க இல்லையா? அதனால தான் நம்ம பார்க்குறோம். ஹான்ஸ் வான் ஹென்டிங் அவார்ட். விக்டிமாலஜி அப்படிங்கிற ஒரு படிப்பு இருக்கு. அந்த படிப்போட ஒரு பெரிய ஆளா இருக்கக்கூடியனால, ஹான்ஸ் வான் ஹென்டிங் அவார்ட் அப்படிங்கிறது சொக்கலிங்கம் அவர்களுக்கு குடுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க அவ்வளவுதான். சரியா? ஸோ மத்தபடி பார்க்குறப்போ, ஓகே எடிட்டோரியல் பேஜ்ல நெறைய விஷயங்கள் இருந்துச்சு. எடிட்டோரியல் பேஜ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் த ஷேப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் 3.0 ஃபார் மோடி 3.0. அதாவது இந்த அடுத்த 5 வருஷத்துக்கு மேனுஃபேக்சரிங்ல என்ன பண்ணணும் அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு 2 விஷயங்கள மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த ஆர்டிகிளோட ஆத்தர் பார்த்தோம்னா ரிச்சர்ட் ரூசோ அப்படின்னு கொடுத்துருவாங்களே. சோ இவர் வந்து அமெரிக்கன் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாரு. சோ நம்ம அதை அவ்வளவா எடுத்துக்க முடியாது. சரிங்களா? இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 2 விஷயங்கள் இருந்துச்சு. அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? சோ இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்ஸ்ல நம்ம அர்பனைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் மேனுஃபேக்சரிங் செக்டார் பத்தி ஏதாவது கேட்கறாங்க அப்படின்னா நம்ம எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாஸ் கண்டினியூட் அர்பனைசேஷன் will see hundreds of millions of agriculture workers relocate to cities to find formal employment in the coming decades அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்தியாவுல வந்து அர்பனைசேஷன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. ஓகேவா? அர்பனைசேஷன் அதிகமாகுதுன்னு ஏன் நம்ம சொல்றோம்னா, ரூரல் பீப்புள் எல்லாருமே நமக்கு அர்பனை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நகர்ப்புறங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரூரல் பீப்புள் நகர்ப்புறங்களை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு அந்த கிராமப்புறத்துல அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற வேலையை தான் பண்ணிருப்பாங்க. சோ அக்ரிகல்ச்சர் செக்டாரை விட்டுட்டு அர்பன் நோக்கி வராங்க. ஓகேவா? அப்ப அர்பன்ல ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரியான விஷயங்களை வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் வராங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அர்பனைசேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கப்போ அதுக்கு தகுந்தாப்புல அர்பன்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கல அப்படின்னா இந்தியாவுக்கு ரொம்ப சிக்கலா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சரை விட்டுட்டு வேற செக்டாருக்கு வராங்க. ரூரலை விட்டுட்டு அர்பனுக்கு வராங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரை விட்டுட்டு வேற செக்டாருக்கு வராங்க. அப்படிங்கிறப்ப இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். அது என்ன மாதிரி வேலை வாய்ப்புகளா இருக்கணும்னா லோ ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட். ஏன்னா ஸ்கில் பேஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ரூரல் டு அர்பன் பீப்புளுக்கு வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா மெஜாரிட்டி வச்சு சொல்றாங்க. ஓகேவா? அக்ரிகல்ச்சர்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஓகேவா? சோ அவர் நிலத்தை வித்துட்டு அர்பன் நோக்கி வராங்க அப்படின்னா அவருக்கு லோ ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட் தான் நமக்கு கொடுக்க முடியும். சரியா? அப்ப அந்த மாதிரி லோ ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா உருவாக்கணும். லோ ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா எங்க உருவாக்கலாம் அப்படின்னா ஸ்கில் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் தேவைப்படுற மாதிரியான வேலை வாய்ப்புகளை எங்க உருவாக்க முடியும்னா மேனுஃபேக்சரிங் செக்டார்ல உருவாக்க முடியும். ஓகேவா? அப்ப இந்தியா மேனுஃபேக்சரிங்ல இந்த ஒரு 5 வருஷத்துல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அர்பனைசேஷனுக்கும் வந்து உதவிகரமா இருக்கும். அர்பனுக்கு வரக்கூடிய மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எக்கானமிக்கும் அது நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்க எக்கானமிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்தியாவோட ஜிடிபி growthல மேனுஃபேக்சரிங் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா வெறும் 13% தான். நான் இந்தியன் கவர்மெண்ட் அதை 25% கொண்டு வரணும்னு இலக்கு வச்சிருக்காங்க. 2014லயே நம்ம ஒரு இலக்கு வச்சோம். மோடி அரசாங்கம் அவர்கள் ஓகேங்களா? சாரி பிரைம் மினிஸ்டர் மோடி வந்தப்போ அவர் சொன்ன டார்கெட் என்னன்னா நம்மளோட ஜிடிபி growth அப்படிங்கிறது நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும். அதுல மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்கு இல்லையா? ஜிடிபில 25% வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார்ல இருந்து கான்ட்ரிபியூஷன் வரணும் அப்படிங்கறது சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஜிடிபில 25% வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்ன்றத சொல்லியிருப்பாங்க. ஆனா 2022 படி பாக்குறப்ப நம்ம ஜிடிபில மேனுஃபேக்சரிங் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 13% தான் இருக்கு. அப்ப இதை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் உதவிகரமா இருக்கும். சரிங்களா? ஒண்ணு நம்மளோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா நமக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர முடியும். அர்பனைசேஷன்ல வரக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா எக்கனாமிக்கலாவும் அது யூஸ் ஆகும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா மத்த கண்ட்ரீஸ் எல்லாம் பாருங்க, இப்ப வியட்நாம் பார்த்தோம்னா அவங்களோட ஜிடிபில 25% வந்து மேனுஃபேக்சரிங், பங்களாதேஷ் 22, மலேசியா 23, சைனாவை பாருங்க 28% இருக்கு.
நம்மளும் சைனாவும் தான் போட்டி போடுற நாடுகள். ஆனா சைனாவோட மேனுஃபேக்சரிங் செக்டார் அவங்களோட நாட்டு ஜிடிபிக்கு 28% கான்ட்ரிபியூட் பண்ணுது. நம்மளோடது 13% தான் இருக்கு. இப்ப மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ உருவாக்குறதன் மூலியமா எக்கனாமி வளர்ச்சி அடையும். வேலை வாய்ப்புகளை தர முடியும். அர்பனைசேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம்ல நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதா இந்த இதுல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஐடியாஸ். ஓகேவா? இந்த ஐடியாஸ் கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும். சரியா? சோ அதான் ஃபர்ஸ்ட் நியூஸ்ல பாக்குறோம். அடுத்தது இந்த ஆர்டிகல்ல பார்த்தோம்னா சமீபத்துல ஒரு 1 மாசம் 2 மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய டெரர் அட்டாக் பத்தி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஓகேவா? இதே பார்த்தோம்னா கடந்த 2 நாள்ல ஒரு 4 டெரர் இன்சிடென்ட் அப்படிங்கிறது நடந்துருச்சு. ஓகேங்களா? எந்த சைடு பார்த்தோம்னா இந்த ஜம்மு ரீஜியன், ரஜௌரி, பூஞ்ச் ஏரியா இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் நிறைய டெரர் அட்டாக் அப்படிங்கிறது மறுபடியும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடிலாம் ஊரி டெரர் பேஸ் அட்டாக், உரி டெரர் அட்டாக், பதான்கோட் ஏர் பேஸ் அட்டாக், இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? டெரர் அட்டாக் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறமா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரிச்சதுக்கு அப்புறமா பெருசா ஒரு 5 வருஷத்துக்கு வந்து எந்த ஒரு டெரர் அட்டாக்கும் இல்லாம இருந்துச்சு. மறுபடியும் பார்த்தோம்னா இந்த 2 சில மாசங்களா டெரர் அட்டாக் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? கரெக்டா இன்னும் டீப்பா சொல்லணும்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பதவி ஏற்கக்கூடிய நாள் அன்னைக்கு கூட டெரர் அட்டாக் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஓகேவா? அப்ப மறுபடியும் டெரர் அட்டாக் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இந்த ஜம்மு காஷ்மீர்ல இந்த ரஜௌரி, பூஞ்ச் ஏரியாவை பத்தி டீப்பா கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஜம்மு பகுதியில ஆபரேஷன் சர்ப் வினாஷ் அப்படிங்கிற ஆபரேஷன் நடந்துச்சு 2003ல. அதுக்கப்புறமே பார்த்தோம்னா இந்த சர்ப் வினாஷ் ஆபரேஷனுக்கு அப்புறமே பார்த்தோம்னா டெரர் அட்டாக் அப்படிங்கிறது இந்த ஜம்மு ரீஜன்ல ரொம்ப கம்மியாச்சு. ஓகேங்களா? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கம்யூனிட்டி வந்து அரசாங்கத்தோட கோஆபரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆபரேஷன் சர்ப் வினாஷ் அப்படிங்கிறது நடந்ததுக்கு அப்புறமா 2003ல இருந்து ஓரளவுக்கு அந்த இடத்துல இந்த டெரர் அட்டாக் அப்படிங்கறதுல கம்மியாச்சு. நார்மலா டெரரிசம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களும் எண்ணிக்கையும் கம்மியாச்சு. ஆனா மறுபடியும் பார்த்தோம்னா அதே ரீஜன்ல மறுபடியும் இந்த டெரர் அட்டாக் அப்படிங்கிறது ட்ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதற்கான காரணங்கள் என்னவாக இருக்குங்கிறத இந்த இடத்துல கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? இது அந்த இடத்துக்கு மட்டுமே நம்ம எடுத்துக்க முடியாது. பொதுவாவே நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாவே ஒரு இடத்துல டெரர் அட்டாக் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கறத இதுல இருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். சோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் இப்போ டெரரிசம் மறுபடியும் தலை தூக்குறதுக்கு முக்கிய காரணமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சோல்ஜர்ஸ் நிறைய பேரை எங்க கொண்டு போய் வச்சிருக்கோம்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிற இடத்துல வச்சிருக்கோம். ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய பார்டரை வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய பார்டரை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கடந்த ஒரு 5 வருஷமா பாக்குறப்ப டெரரிசம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வருது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா சோல்ஜர்ஸ் எல்ஓசில இருந்து எல்ஏசி கிட்ட போக ஆரம்பிச்சாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் கேதரிங், ஓகேவா, புலனாய்வு பண்றதுக்கு அந்த இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு இன்டெலிஜென்ஸ் கிடைக்கும்ல நமக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மிலிட்டரி போய் அதை தடுப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் கேப் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா டெக்னாலஜி வந்து டெரரிஸ்ட் குரூப்ஸ் நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கக்கூடிய டெக்னாலஜியை டெரரிஸ்ட் குரூப்ஸ் வந்து சூப்பரா யூஸ் பண்ணி நிறைய திட்டங்களை வந்து பிளான் பண்றாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா அரசாங்கத்தோட ஐ மீன் மிலிட்டரி சார்பா ஒரு சில இடங்கள்ல திடீர்னு செக் பண்றோம்ட்டு போவாங்க. ஆனா அந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது. அந்த செக் பண்ண ஃபேமிலியும் பார்த்தோம்னா ஒரு இன்னசென்ட் ஃபேமிலியா இருப்பாங்க. எதுவுமே தெரியாத ஒரு ஃபேமிலியா இருப்பாங்க. சோ இந்த மாதிரியான ஆபரேஷன்ஸ், செக்யூரிட்டி ஆபரேஷன்ஸ், இந்த மாதிரி ஃபால்ஸான தகவலை பேஸ் பண்ணி போய் ஒரு அப்பாவி குடும்பத்தை வந்து சர்ச் பண்றது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மிலிட்டரிக்கும் லோக்கல் பீப்புளுக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கட் ஆகுது. லோக்கல் பாப்புலேஷனுக்கு மிலிட்டரி மேல இருக்கக்கூடிய அந்த நண்பகத்தன்மை அப்படிங்கிறது போகுது. இவங்க வந்து நம்மளை வந்து வேணும்னே பண்றாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. எப்போ அப்படின்னா இன்னசென்ட் பீப்புளை போய் நம்ம தவறான தகவலின் பேர்ல இன்னசென்ட் பீப்புளை போய் பாக்குறதுனால, ஐ மீன் சர்ச் பண்றதுனால. சரியா? சோ அந்த ஒரு விஷயத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா லோக்கலாவே நிறைய தீவிரவாத அமைப்புகள் சார்ந்த ஒரு சிந்தனை அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? லோக்கல் மிலிட்டன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாயிட்டாங்க. முன்னாடிலாம் பாகிஸ்தான் பார்டர் கிராஸ் பண்ணி இந்தியாவுக்குள்ள வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கலவரம் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்திருப்போம். இப்ப லோக்கலாவே இல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயே பிறந்து வளர்ந்தவங்களே இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அததான் அடுத்த பாயிண்ட்ல நியூ டெரர் குரூப்ஸ் எல்லாம் வந்து சமீபத்துல நடந்த அட்டாக்குக்கெல்லாம் புதுசா உருவான டெரர் குரூப்ஸ் எல்லாம் வந்து நாங்க தான் காரணம் அப்படிங்கறத கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு செக்யூரிட்டி ஃபெயிலியர் அப்படிங்கறத குறிப்பிடுது. இல்லைங்களா? சோ சமீபத்துல ரீசன்ட் சர்ஜ் இன் டெரரிசம் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம். அப்படியே இந்த பேராகிராஃப் அப்படியே எடுத்து எழுதி வச்சுட்டு வரலாம். ஓகேங்களா? சோ செக்யூரிட்டி ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஆயிட்டு இருக்கு.
ஸோ அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க தான் எடுத்து முடிவு பண்ணணும். ஓகேங்களா? செக்யூரிட்டி டெவலப் பண்ணணும். இன்டெலிஜென்ஸ் கேதரிங் அப்படிங்கிறத டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த ஒரு ஆர்டிகிள நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ 2 ஆர்டிகிள பார்த்திருக்கோம். மத்தபடி ஒரு 2 ஒன்லைனர்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சௌமியா சுவாமிநாதன் அப்பாயிண்டட் என்டிஇபி அட்வைசர் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஓகேவா? சௌமியா சுவாமிநாதன். முன்னாடி பார்த்தோம்னா, WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சீஃப் சயின்டிஸ்ட்டா இருந்திருப்பாங்க. இப்போ டியூப்லர் நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோகிராம் அதோட அட்வைசரா வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் 2025க்குள்ள இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2025க்குள்ள டிபிய எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட் வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்து இன்புட்ஸ் கொடுத்து 2025க்குள்ள ஹெல்ப் பண்ணணும். ஐ மீன் எலிமினேட் பண்ண ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் சௌமியா சுவாமிநாதன் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. சரியா? கடைசியா பார்த்தோம்னா நம்ம பிரதமர் ரஷ்யால இருக்காரு. 2, 3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா அண்ட் ரஷ்யா அக்ரீட் டு இன்க்ரீஸ் பைலேட்டரல் ட்ரேட் டு $100 பில்லியன் பை 2030. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய வர்த்தகம் அப்படிங்கிறது $100 பில்லியன் மாறப்போகுது. 2030க்குள்ள இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரஷ்யா மேல அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள்லாம் எக்கனாமிக் சாங்ஷன் அப்படிங்கிறது போட்டு வச்சிருக்காங்க. பொருளாதார தடை அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் கண்ட்ரி சைடு இல்ல. இந்தியாவும் சைனாவும் தான் ஒரே மார்க்கெட். அதனாலதான் இந்தியா கூட இருக்கக்கூடிய வர்த்தகம் இனிமேல் நம்ம ருபீஸ்லயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமீபத்துல கூட சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? இப்ப முன்னாடி எல்லாம் இந்தியா ரஷ்யா ட்ரேட் அப்படிங்கிறது டாலர்ஸ்ல நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறமா ருபீஸ்லயே பண்ணிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த வர்த்தக உறவு அப்படிங்கிறது அடுத்த கட்டங்களுக்கு நகருது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம இந்தியா ஒரு 2 துணை தூதரகங்கள் அப்படிங்கறத ஓபன் பண்ண போறோம். ஆல்ரெடி பார்த்தோம்னா மாஸ்கோல இருக்கு, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற நகரத்துல இருக்கு, விளாடிவோஸ்டோக் அப்படிங்கிற நகரத்துல இந்தியாவோட தூதரகங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாம கசான் அப்படிங்கிற பகுதியிலையும் கேட்ரின்பர்க் அப்படிங்கிற இந்த பகுதியிலையும் துணை தூதரகங்கள் திறக்க போறோம் அப்படிங்கறத அந்த பிரஸ் ரிலீஸ்ல சொல்லியிருந்தாங்க. கடைசியா பாக்குறோம்னா பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு அவார்ட் கொடுத்திருக்காங்க ரஷ்யா சார்பா. என்னன்னா சமீபத்துல நம்ம பார்த்திருந்தோம் பிரைம் மினிஸ்டருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆர்டர் ஆஃப் ட்ரக் யால்போ அப்படின்னு சொல்லி ஒரு அவார்ட் கொடுத்திருந்தாங்க. யாருன்னா பூட்டான் நம்ம பிரதமருக்கு கொடுத்த அவார்ட். பூட்டானோட உயரிய விருதை நம்ம பிரதமருக்கு கொடுத்திருந்தாங்க. ஆர்டர் ஆஃப் ட்ரக் யால்போன்னு. அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ ரஷ்யா அவங்க நாட்டோட உயரிய விருதை ஹையஸ்ட் சிவிலியன் ஹானரை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு கொடுக்குறாங்க. 2019லயே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறமா இப்பதான் நம்ம பிரதமர் ரஷ்யா போயிருக்காரு. சோ அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ த அப்போஸ்டல் அப்படிங்கிற இந்த விருதை கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ரஷ்யாவோட உயரிய விருதை கொடுத்திருக்காங்க. ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர். ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்டல் அப்படிங்கிற இந்த அவார்டை ரஷ்யா நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? சோ அப்ப இதெல்லாம் முக்கியமான விஷயம் அவார்டு எல்லாம். சரி, இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த நியூஸஸ் தான் நமக்கு முக்கியமா இருந்துச்சு. எடிட்டோரியல் பேஜ்ல இருக்கக்கூடிய ஐடியாஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல எப்படி கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். சரியா? சோ நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.